இந்த தந்தையின் உடல்நலத்திலும் அதுவும் இல்லாமல் தந்தையின் இடத்துல நம்மளுக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதுவும் இல்லாமல் இந்த திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அரசு உத்தியோகத்துக்கு இது வரைக்கும் அரசு உத்தியோகங்கள் மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பமான பிரச்சனைக்கு ரொம்ப நாளாக நம்ம குழந்தைகளிடத்தில் செல்வத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அவை எல்லாம் எவ்வாறு கிடைக்கப் போகிறது இந்த மாதம். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், தமிழ் மாத ராசி பலனை நாம் பார்ப்ப இருப்பது ஆவணி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, ஐயா, தந்தையாருக்கும் நம்மளுக்கும் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய காலமாகும். ஐயா, இது வரைக்கும் தண்டை போட்டிருப்பார், அவர் ரொம்ப தூரம் போயிட்டுருப்பார், பிரச்சனைகளை நாம் எடுத்துகிட்டு இருப்பார். அவர் நம்மளுக்கும் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டுருக்கோம், நாமளும் வீட்டை விட்டு வெளியேறிட்டுருப்போம். அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்க தேவையில்லை, அவரால் வருமானம் நம்மளுக்கு வர தேவையில்லை. இந்த சொத்து சார்ந்த விஷயத்திலையோ தொழில் சார்ந்த விஷயத்திலையோ நம்ம கூட்டாளியாக இருந்திருப்போம், நாம் கூடவே இருந்து வேலை செஞ்சுருப்போம், அவங்கள முன்னேற்ற பாதைக்கு நாமளும் எடுத்து சென்றிருப்போம். திடீர்னு பார்த்தா உங்களுக்கு எதுவும் கிடையாதுப்பா ஒன்று அமுச்சு விட்டுருப்பார். இப்போ தானே தன் தந்தை வந்து நம்ம இடத்துல பேசக்கூடிய வாய்ப்பு, அதுவும் இல்லாமல் சற்று அவருடைய உடல் உபாதைகள் தரக்கூடிய காலமாகவும், அவருக்கு உடல் உபாதையில் தந்தையார் ஸ்தானத்துக்கு உடல் உபாதைகள் தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அதை நாம் போய் கவனிப்போம். அதன் மூலியமாக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். இது ஒரு நல்ல வாய்ப்பு ஐயா, ஒரு நல்ல வாய்ப்பு என்றே சொல்லுவேன். அதாவது இணைக்கும் தருவாயில் உடல் உபாதை கொடுக்கறது. ஒரு உறவோட உறவு நாம் ஏற்கனவே சண்டை போட்டு போயிட்டு இருந்தால் கூட அந்த உறவுகளை இணைக்கிறதுக்கான அமைப்பு என்றால் அந்த உடல் உபாதையை கொடுத்து அந்த உடல் உபாதை நாம் சரி செய்வதற்காக ஹாஸ்பிட்டலிட்டு மொத்தம் கொண்டு மொத்தம் அதன் மூலியமாக அந்த உறவுகள் திருப்பி நம்மளுக்கு பலப்பட்டு பிரிந்திருந்த உறவுகள் சேரக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஆவணி மாதம் முழுவதுமே இருக்கையா, ஆவணி மாதம் முழுவதுமே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். தந்தையார் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஐயா, அண்ணன் தம்பிங்க கையெழுத்து போடல, சகோதரன் கையெழுத்து போடல, சகோதரி கையெழுத்து போடலன்னு சொல்கிறோம் இல்லை, அவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக கையெழுத்து போட்டு நம்மளுக்கான பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடிய காலம். திருமண பாக்கியம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். திருமண பந்தத்தை உருவாக்க போதையா, திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தத்தையும் திடீர் வரவு என்று சொல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போம். திருமண உறவுகள் கைகூடக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். அதன் மூலயமாக குழந்தை செல்வங்கள் நம்ம வீட்டில் வளரப்போதையா, குழந்தை செல்வங்கள் பிறக்கின்ற மாதமாக, அதாவது எப்படி சொல்றதுன்னா உருவாகக்கூடிய மாதமாக கூட சொல்லலாம். உறவுகள் மேம்பட தேவையில்லையா, குழந்தை செல்வங்கள் சிறக்கக்கூடிய மாதமாகவும் அந்த நற்செய்திகள் அப்படி சொல்கிற காதலை விடும். இப்போ தாங்க கல்யாணம் ஆச்சு, உடனே கன்சீவ் ஆகிட்டாங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா. என் வயிற்றில் பாலை வாத்தம்மான்னு சொல்லுவாங்க, அவ்வளோ சிறப்பினை தரும். அந்த மகர ராசிக்கு இது ஏற்புடைய காலமாக அந்த சனி பகவானும் சூரிய பகவானும் நேருக்கு நேராக பார்க்கறது. ஏன்னா மாத ஆரம்பத்திலேருந்தே பார்ப்பாங்க. அதான் தந்தையார் ஸ்தானத்தில் பிரிவுகள் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் தீர்த்துருவாங்க. அவர் பார்வை நேரடியாக 2ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம். இது வரைக்கும் வருமானம் இல்லைங்க, நான் கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கேன், என் கஷ்டத்தை அவர் உணர மாட்டாரா, அவர் எதனா வித்து கொடுக்க மாட்டாரா, என் கடம்பத்தினை தீர்க்க மாட்டாரா, இதெல்லாம் வேண்டிகிட்டு இருக்குமில்ல. அந்த வேண்டுதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக வருது. தந்தையார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள், தாயாரின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலம் அது மாதிரி இருக்குதுமா, மற்றபடியெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தாயார் ஸ்தானமாக அமையுது. அந்த தாயார் இது வரைக்கும் 5ஆம் இடத்துல குருவோட சம்பந்தப்பட்டது, இப்போ 6ஆம் இடத்துக்கு சென்று அவர் மூலயமா சற்று விரயங்களும் இருக்கதான் செய்யும். அதுவும் இல்லாமல் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தின் வீட்டுக்கு நேரடி பார்வையில் நம்மளுடைய புதன் பகவான் வீட்டிலிருந்து ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் வீட்டிருக்காரு. நேரடி பார்வை பதியும் போது நம்மளுடைய மேலே அவரால் ஏற்பட்டு வந்த துன்பங்களை விளக்கிறதுக்கான வருமானம் தந்து கொண்டே இருப்பார். அந்த மூளை ஆக்டிவேட் கொடுத்துனே இருப்பார். நாம் என்ன செய்யலாம், எதை செஞ்சால் அது சரியாயிடுமான்ற ஒரு எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு தோன்றிருக்கோம். அந்த திருமண தோஷங்கள் நீக்கக்கூடிய நாட்களாக இந்த ஆவணி மாதம் முழுவதும் இருக்க போதியா.
பாவங்களை போக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் வரைக்கும் இருக்க போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போது சாமி. மகர ராசிக்கு இது ஏற்புடைய மாதமா? இது ஏற்புடைய மாதம்தான். குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, உடல் உபாதைகள், அந்த குழந்தைங்களெல்லாம் போன மாதம்னா தீவினைகள் தீர்ந்ததல்லவா? 11ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துங்க ஐயா. 11ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்து செவ்வாய் விட்டு விலகிட்ட பிறகு குழந்தைகளில் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், லக்ஷ்மி கடாட்சம் திரும்பவும் கிடைக்க போகுது ஐயா. நம்மளுக்கு திரும்பவும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் வரப்போகுது. திரும்பி ஒரு லக்ஷ்மி கிடைக்க போகுது ஐயா. அதனால தான் சொன்ன அந்த வார்த்தை. என்ன சொல்லலாம், திருமண பாக்கியம் கிட்டிவிடும், குழந்தை பேர் கிட்ட போகுது, எல்லா விதமான முன்னேற்றமும் இறைவனே நம்மளுக்கு தந்துருள போகிறாரு. இந்த மாதம் சிறப்பினை தரும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல நீச்சகதி பெறுவது இது வரைக்கும் இல்லை. அவர் தொந்தரவுலேருந்து நாம் விலக போகிறோம். 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவரே தான் நம்மளுக்கு 5ஆம் அதிபதி கூட. எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. அவர் 10ஆம் அதிபதி அந்த 9ஆம் இடத்துல நீச்சகதி பெறுவதால் தந்தையாரின் செலவீனங்கள், நம்மளுக்கு உடல்நலத்தில் வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு செலவீனங்களுக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அதன் மூலயமா நம்மளை நல்மதிப்பு திருப்பியும் பெற்று உறவுகள் மேம்பட்டு அந்த உறவுகள் மூலயமா திருப்பி அந்த சொத்துக்கள் இருந்து அடைஞ்சு நம்ம பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கான காலமும், வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் ஏற்பட்டிருந்து தடையாக இருந்திருந்தால் அந்த தடையெல்லாம் உடைச்சி வெளியே வரப்போகிறோம். தடையெல்லாம் உடைச்சிட்டு நாம் வெளியே வரப்போனையா, பயப்படணும் அவசியமே இல்லை. தடையின்றி நடக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்க பெறும். மாதம் முழுவதும் விநாயக சதுர்த்தி பெருமானுடைய சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளுங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதம்தான் ஆவணி திருநாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டம திதி பார்த்து கண்ணன் வந்தான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த வார்த்தை கண்ணனும் இந்த நேரத்தில் தான் பிறந்திருக்கான். சதுர்த்தி விரதம் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானுடைய விரத நாட்களும் இந்த மாதத்தில் தான் வருது. இதை சரியாக நாம் கடைபிடித்து கொண்டால் நம் வாழ்வில் எல்லா விதமான முன்னேற்ற பாதையும் வழிநடத்தி செல்லும். சூரிய பகவானுடைய சனி பார்வை, சனி பகவானுடைய சூரிய பார்வை அவருடைய நேருக்கு நேராக பார்ப்பதால் தந்தையார் ஸ்தானத்தில் சற்று கவனமும், நம் தொழில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை நீக்கிறதுக்கான காலமும் இந்த காலம் இருக்க பெறும். சற்று தாமதமாக இருக்கக்கூடிய காலமும் நம்ம உடம்பிலும் சற்று நோய் நொடிகள் விலகும். இது வரைக்கும் ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் தான் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக வரும். ஏன்னா புதன் பகவான் இடம்பெயர்ந்த பிறகு உங்கள் வாழ்வில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. அந்த இடத்துக்கு புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்து செவ்வாய் பகவானும் இடம்பெயர்ந்த பிறகு உங்கள் வாழ்வில் புதுவித மாற்றங்கள். மகர ராசிக்கு இதுவரை காத்திருந்த அரசு உத்தியோகத்துக்காக நான் எக்ஸாம் எழுதி நிறுத்திட்டங்கய்யா, பாஸ் பண்ண முடியல, எனக்கு எக்ஸாமும் கிடைக்கல, ஆர்டரும் போட மாட்டேன்றான், ஒரு குரூப் எக்ஸாம் எதனா ஒன்று எழுதியாவது நான் பாஸ் பண்ணி உள்ளே போயிடும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பினை தேடித்தரப்போகுது ஐயா. அதை சஸ்பெண்ட் ஆனவங்க கூட சொல்கிறேன். வேலை இழந்து வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன தவறு, செய்யாத குற்றத்துக்கு பெரிய தவறாக இருந்தால் கூட பரவாயில்ல, செய்யாத குற்றத்துக்கு நாம் தண்டனை அணைச்சி சஸ்பெண்ட் பண்ணால் அவையெல்லாம் விதிவிலக்கெல்லாம் மாறி நாம் திருப்பி அந்த தொழிலில் ஈடுபட போகிறோம். ரொம்ப பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானியம் அந்த விநாயக பெருமான் விக்னேஸ்வராய நமக, ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம என்று சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி இந்த ஆவணி மாதம் முழுவதும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.